Hi all. So போன வீடியோல நம்ம எப்படி வந்து ஸ்டைல் எழுதுறது அப்படினு பார்த்தோம் ரைட். ஸோ அதில் வந்து ரெண்டு செலக்டர் பார்த்தோம், கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த செலக்டர் வந்து எப்போ எஃபெக்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரே என்ன சொல்கிறது, இப்போ ஒரே செலக்டருக்கு வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் அசோசியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த செலக்டர் எழுதும்போது எந்த செலக்டரை வந்து அதோட ப்ராமினன்ஸ் கொடுக்கும் அல்லது எந்த செலக்டர் பவர்ஃபுல் அப்படிங்கிற அந்த ஹையரார்க்கியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய வெப் பேஜுக்கு வரேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் வெப் பேஜ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே போய்ட்டு W3 ஸ்கூல்ஸில் போய்ட்டு HTML பேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கோடு வரும். ஸோ உங்களுக்கு எந்த கோடு வேணுமோ அந்த கோடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு CSS இல்லாத ஒரு HTML கோடை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்து இமேஜ் டேபிள்லாம் இல்லை. ஸோ இப்போ இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து நம்ம டேபிளும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய H2 டேக்ஸ் எல்லாத்தையுமே, ஓகே, ஸோ இப்போ இந்த டைட்டில் ஹெட்டிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே ஐ திங்க் H2 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டைட்டில் ஹெட்டிங் எல்லாமே H2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த H2 டேக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் H2 அப்படிங்கிறது டேக் செலக்டர். ஓகே, ஸோ இப்போ H2ன்னு கொடுத்தோன்னா இல்லை எந்த எலமெண்ட்ஸுக்கெலாம் H2 அப்படின்ற டேக் இருக்கோ அந்த சைட் எல்லாத்துக்குமே இது எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ கலர் வந்து ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுடைய H2 எல்லாத்துக்குமே ரெட் கலர் வந்து அப்ளை ஆகும். கரெக்டாக? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணல. ஓகே, லிங்க் href இது வந்து CSS style.css இதுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் கொடுக்கணும். ஓகே, ரிலேட்டிவ் வந்து ஸ்டைல் ஷீட் அண்ட் அதே மாதிரி டைப். ஓகே, டெக்ஸ்ட் CSS. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம H2 டேக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லா இடமும் அதோட கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரைட், ஸோ இது வந்து ஒரு டேக் செலக்டர். ஸோ இப்போ நமக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு H2 டேக்கு, அதாவது இப்போ நான் வந்து இந்த அபவுட் மீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த H2 டேக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட கலரை க்ரீன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ டாட் மை கிளாஸ். ஓகே, இதோட கலரை வந்து க்ரீன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இந்த க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இது பாருங்கள் நமக்கு வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன், ஸோ நமக்கு வந்து இப்போ H2 வந்து ஃபஸ்ட் நமக்கு ஆட்ரிபியூட்டில் வந்து ரெட்டாக இருந்தது. ரைட், ஸோ எல்லா H2க்குமே வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஆனால் கிளாஸ் டிஃபைன் பண்ண உடனே இந்த கிளாஸுடைய ப்ரெசிடென்ஸ் வந்து இந்த டேக்குடைய ப்ரெசிடென்ஸில் எடுத்துக்கிச்சு. அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க, அது டேக் பேஸ்டு செலக்டராக இருந்தால் அதை விட கிளாஸ் பேஸ்டு செலக்டருக்கு பவர் அதிகம். ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போது கிளாஸ் பேஸ்ட் செலக்டர் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐடி கொடுக்குறேன். ஓகே, ஐடி ஈக்குவல் டு மை ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ போய்ட்டு நான் இந்த ஐடிக்கு வேறு ஒரு இது கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட கலரை வந்து ப்ளூவாக மாற்றலாம். ஹேஷ் மை ஐடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ ஐடியில், ஓகே, அது கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஓவர் ரைட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஹைரார்க்கி மாதிரி. உங்களுக்கு வந்து லீஸ்ட் வீக் எலமெண்ட், அதாவது லீஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா டேக் செலக்டர், அதுக்கு அடுத்து கிளாஸ் செலக்டர், அதுக்கு அடுத்து ஐடி செலக்டர். ஓகே, ஸோ இதை விட பவர்ஃபுல்லான ஒரு செலக்டர் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து HTML CSS எதுவுமே எழுதாமல் டைரெக்டாக இங்கே போய்ட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி டேக் கொடுப்போம் இல்லையா, இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். ஓகே,
ஸோ ஸ்டைலில் வந்து கலரில் வந்து எல்லோ அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டைல் டேக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹையரார்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைல் டேக். ஓகே, இந்த ஸ்டைல் டேக்குக்கு அப்புறமா நமக்கு வந்து ஐடி செலக்டர். ஓகே, இந்த ஐடி செலக்டருக்கு அப்புறமா கிளாஸ் செலக்டர். ஓகே, இந்த கிளாஸ் செலக்டருக்கு அப்புறமா தான் டேக் செலக்டர். ஓகே, ஸோ இந்த செலக்டர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த எலமெண்ட்டுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேக் செலக்டர் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் H2 அப்படின்னு கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா H2க்கும் இது வந்து அப்ளை ஆகிடும். கிளாஸ் செலக்டர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு உள்ளே நீங்கள் போய் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த எலமெண்ட்டெல்லாம் அந்த கிளாஸை மெயின்டைன் பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் அது வந்து அப்ளை ஆகும். ஓகே, அதே மாதிரி ஐடி செலக்டர், அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஐடி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பீங்க. எந்த எலமெண்ட்லாம் அந்த ஐடி ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோ அதெல்லாம் அது செலக்ட் ஆகும். ஓகே, ஸ்டைல். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சிஎஸ்எஸும் கிடையாது, டைரெக்டாக போய் அந்த எலமெண்ட்டுக்கு உள்ளே ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகக்கூடியது ஸ்டைல். நீங்கள் ஸ்டைல் எழுதினீங்கன்னா ஸ்டைல் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லை ஸ்டைல் எழுதலை அப்படின்னா ஐடி எழுதியிருந்தால் ஐடி இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஐடி எழுதலைன்னா கிளாஸும் எழுதலை அப்படின்னா டேக். ஓகே, ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இதை வந்து சூடோ செலக்டர் வச்சு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் சூடோ செலக்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.